ஹலோ பசங்களா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் உங்களை வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வாரங்கள் ஆகிட்டு. கிளாஸாக நம்ம ஃபஸ்ட் மீட்டமுக்கு தான் போட்டோம். இப்போ வந்துட்டோம். ஸோ மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கான பிளான் அண்ட் as well as இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடு வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 35 out of 35 5 மார்க்கில் 5 மார்க்குமே அட்டன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் அப்படி நீங்கள் சென்டம் எடுக்கணும் அதுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் கொஷின் பேட்டர்ன். ஸோ இந்த மூணுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாலிகுல்ஸ் இன்னும் யாருக்கு பஸ் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவாப்பா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணோம், அதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சாப்டர், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இருக்கா அண்ட் அதில் மார்க் எவ்வளோ. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடில் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் 20 1 மார்க் கேட்பாங்க, 20மே அட்டன் பண்ணோம். ஸோ இதில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா புக் பேக் மட்டும் படித்தாலே நம்மளால் பப்ளிக்கில் நான் சொல்கிறேன், பப்ளிக்கில் 15 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸாக இதில் ஒரு 80 மார்க்ஸ் கிட்ட அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா 1 வேர்ட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா புக் பேக் 1 வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு ஃபார்முலாஸ்ன்னு நம்ம ஃபார்முலா ஷீட்ஸ் வருஷம் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மாதிரி இந்த வருஷமே ஃபார்முலா ஷீட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபார்முலா ஷீட்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஃபார்முலா ஷீட்ஸ்க்கு அப்புறம் அதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே ஒன்ஸ் கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா ஃபார்முலாஸுமே கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு அப்புறம் அந்த சம்மரி, நோட்ஸ், ரிமார்க் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு சில தியரம்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலா கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சம்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க 1 வேர்டில். ஓகேவா? ஸோ 1 வேர்ட்ஸ்க்கு இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ என்னெல்லாம் படிக்கணும்? புக் பேக் 1 வேர்ட்ஸ் படிச்சிடணும், டெஃபினிஷன் படிக்கணும், ஃபார்முலா ஷீட் படிக்கணும், சம்மரி படிக்கணும், தியரம் படிக்கணும். ஸோ நமக்கு தியரம் அப்படி தியரம் இருக்காது. ஸோ நமக்கு புக்கிங் சைடில் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மாதிரி தியரம்ஸ் இருக்கும். அந்த தியரம்ஸ் அண்ட் தியரத்தோடைய ப்ரூஃப் ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதான் 20 மார்க்கு கேட்பாங்கப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் 10 கொடுத்துட்டு 7 அட்டன் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 70 அந்த மாதிரி 70 மார்க்கிட்ட எடுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 4 சாப்டர் தரோவாக 2 மார்க்குக்கு படிச்சுக்கோங்க, 2 மார்க் 3 மார்க்குக்கு. ஓகேவா? ஸோ அப்படி படித்தாலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் மேலே எடுத்துடலாம். ஸோ இதில் படித்தா எத்தனை 2 மார்க் அட்டன் பண்ணலாம்? 7 2 மார்க் அட்டன் பண்ணணுமா? ஸோ நீங்கள் 5 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 5லேருந்து 6 2 மார்க் கூட அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி கொஷின் தான் உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது 3 மார்க்கு இதே மாதிரி தான்ப்பா. இதுவே 5 மார்க்கை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா 35 out of 35 அண்ட் 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதில் நான் இதில் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் படித்தாலும் சரி, ஸோ நான் 3 விதமாக சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க கொஷின் எல்லாத்தையுமே படித்தாலும் சரி, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் 1.6 2.8 4.5 5.1 5.5 6.1 6.7 ஸோ இதில் கொடுத்துருக்க 5 மார்க் எக்ஸசைஸை படித்தாலும் சரி அண்ட் இதில் இருக்கிற 5 மார்க் எக்ஸசைஸை படிச்சுட்டு படித்தவங்களால 5 5 மார்க் அட்டன் பண்ணலாம். மீதி 2 5 மார்க்கு நீங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிக்கணும். ஓகேவா? இல்லைண்ணா நான் சென்டம் எடுக்கணும், ஸோ நான் உங்களை நம்ப முடியலனால அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்டர் 5 சாப்டர் 6 நல்லா தரோவா எல்லா 5 மார்க்குமே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு 4th சாப்டரில் 4.5 போட்டு பாருங்கள். 4th சாப்டரில் 4.5 போட்டு பாருங்கள். ஸோ நான் இதில் எழுதலை. ஸோ ஒரு நிமிஷம். சாப்டர் 5 6 நல்லா ஓகேவா? சாப்டர் 5 6 எல்லா சம்முமே போட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் 4.5 போட்டு பாருங்கள். ஸோ இந்த 3 இதை நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் சாப்டர் 1 2 3 ஸோ இந்த 3லையுமே இப்போ நான் இதில் வீடியோவில் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. ஸோ 3 விதமாக சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன? சாப்டர் 5 6 ஃபுல்லாக படிச்சுட்டு 4.5 4th சாப்டரில் 4.5 அப்படின்ற எக்ஸசைஸை ஃபுல்லாக படிங்க. அண்ட் சாப்டர் 1 2 3ல் இந்த வீடியோவில் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிங்க. ஓகேவா? ஸோ அனதர் வீடியோ 2வது டைப் எப்படின்னா இதில் கொடுத்துருக்கேன் நான் 5 மார்க் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன்னா ஸோ ஒரு 7 5 மார்க் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். 1.6 2.8 4.5 4.5 5.1 5.5 6.1 6.7 ஸோ இதில் கொடுத்துருக்க 7 5 மார்க் எக்ஸசைஸை சூப்பர் தரவாக படிச்சுக்கோங்கப்பா. ஸோ பப்ளிக் வரைக்குமே வால்யூம் 1ல் இதான் 5 மார்க் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 மார்க் எக்ஸசைஸை படித்தாலே உங்களால் 5லேருந்து 6 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 70s எடுக்கிறவங்களுக்கு இவ்வளோ போதும். ஓகேவா? ஸோ இல்லை நான் அதோட அதிகமாக எடுக்கணும் அப்படின்றவங்க இந்த வீடியோவில் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதை தவிர்த்து இந்த எக்ஸசைஸை தவிர்த்து மீதி இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா 1.3, 1.4, 1.5. ஸோ இந்த 3 எக்ஸசைஸ்லையுமே ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா இப்படி தான் போடணும், கிராமர் சொல்னா இப்படி தான் போடணும், காசியன் எலிமினேஷன் மெத்தட்னா இப்படி தான் போடணும். ஸோ அந்த இப்படி தான் போடணும் அப்படின்ற பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஸோ நீங்கள் ஷுவராக 5 மார்க் அள்ளி கட்டிடலாம். ஸோ 1.6 ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இப்போ 1.6 நீங்கள் ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சுட்டு இந்த 1.6 தரோவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் சாப்டரே தரோவாக படிச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8. ஸோ இதுலேயுமே 2.8 ரொம்ப முக்கியம். 2.8 முக்கியம். ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஃபைண்ட் பண்ணுற சமமே ரொம்ப முக்கியம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் நான் 5 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். பப்ளிக்கில் இதுலேருந்து 5 மார்க் கேட்க வாய்ப்பு கம்மி தான். தேர்ட் சாப்டரில் ஒரு 85% வாய்ப்பு கம்மி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 இதான்ப்பா. சாப்டர் 4லேருந்து 4.5 தான் 5 மார்க்கே இருக்குது. மற்ற எக்ஸசைஸ்லாம் இருக்கானா 4.5 தான் கேட்குறாங்க. ஸோ ஃபிஃப்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த 5.1 இருக்கிற ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிளும் 5.5 பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ் இதில் ஃபைண்ட் பண்ணுற அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ். ஸோ இது ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் தான். ஸோ 5.5 ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. 5.5லேருந்து 1, 4.5லேருந்து 1. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறேன் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு. அண்ட் 6.1லேருந்து. ஸோ இது எல்லாத்தையும் படித்தா ஒரு 5 மார்க். ஓகேவா? 5.5லேருந்து 1. இப்போ வரைக்கும் நான் 2 5 மார்க் சொல்லிட்டேன். இப்போ மூணாவது 5 மார்க் 6.1லேருந்து 1, 6.7லேருந்து 1. 4 5 மார்க் நான் இப்போவே சொல்லிட்டேன். அவுட் பண்ணிவிட்ட கொஸ்டின் பேப்பர் 4 5 மார்க்கு இப்படி தான் வரும். ஸோ 6.1லேருந்து அதில் கொடுத்துருக்க சாம்பிள்லேருந்து 1 வரும், 6.7லேருந்து 1 வரும், 5.5லேருந்து 1 வரும், 4.5லேருந்து 1 வரும். ஓகேவா? ஸோ 4 5 மார்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்கிற 5 மார்க்குக்கு நீங்கள் தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஈஸியாக படிக்கிறதுக்கான வழி சொல்லிட்டேன். ஸோ என்ன சொல்லிட்டேன், 5 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்ன எக்ஸசைஸை நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு இந்த வீடியோவில் சொல்கிற மற்ற 5 மார்க்கையும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தாலே உங்களால் 35க்கு 35 எடுத்துடலாம். ஓகேவா? 1 வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 வேர்ட்ஸை இப்போ படிங்க. ஸோ அதுலேருந்து 18 மார்க்ஸ் வந்துடலாம். வந்துட்டு மீதி இருக்கிற 2 மார்க் கொஷினுக்கு நம்ம தியரம் அதுக்கான ஒரு வீடியோஸையும் நான் வரேன். ஓகேவா? தியரம், டெஃபினிஷன், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு பிடிஎஃபாக கம்பைன் பண்ணி உங்களுக்கு தரேன் 1 வேர்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ அந்த 1 வேர்ட்ஸ்க்கு நம்ம படிச்சிடலாம். 2 மார்க் 3 மார்க்குக்கு ஃபஸ்ட் 4 சாப்டர் ஃபுல்லாக படித்தாலே உங்களால் 4லேருந்து 5 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கிற 2 2 மார்க் அட்டன் பண்ணால் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பாருங்கள். ஓகேவா? இல்லைனா ஃபார்முலாஸ் படிச்சுட்டு அப்ளை பண்ண பாருங்கள் எல்லா சம்மே. ஓகேவா? அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். அது ஈஸி தான். 2 மார்க் 3 மார்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், என்ன டவுட்ஸ் இருக்குது மேக்ஸ் ரிலேட்டடாக, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு லென்த்தி வீடியோ 8 நிமிஷம் இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.